தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்களோடும் நிறைவாக இருப்பதாக. நாங்கள் தவ காலத்தின் 2வது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம். 2வது வாரத்தின் முதல் நாளாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே தூய்மையான வாழ்க்கை வாழ இறைவனுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த தவ காலத்திலே நாங்கள் எல்லோருமே தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக இறைவனுடைய பாதையிலே நாங்கள் பயணம் ஆக வேண்டும். 2வது வாசகத்திலே 2வது தீமோத்தேயுவின் திருமுகத்திலே தூய பவுலடிகளார் இவ்வாறு சொல்லுகிறார். 2வது தீமோத்தேயுவின் திருமுகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 7வது திருவசனத்திலே இவ்வாறு சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அருளப்பட்ட அருளின்படி நம்மை விட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நாங்கள் தூயவர்களாக வாழ வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. தூயவர்களாக நாங்கள் வாழ்ந்து தூய உள்ளத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது நாங்கள் எல்லோரும் ஒரு மாற்றத்திற்குள் எங்களை நாங்கள் விட்டுச் செல்கின்றோம். உருமாற்றத்திற்குள் எங்களை நாங்கள் விட்டுச் செல்கின்றோம். இன்றைய நற்செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். அவருடைய உருமாற்றம், அவருடைய ஆடை வெண்மையாக காட்சி அளிக்கின்றது. எப்பொழுதுமே காண முடியாத அளவிற்கு அவருடைய ஆடையிலிருந்து வெண்மையான ஒளி அங்கே பிரகாசிக்கின்றது. வெண்மையாக அங்கே தோற்றமளிக்கின்றது. நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தவக்காலத்தில் இந்த 40 நாட்களிலே நாங்கள் எங்களை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இறைவனோடு உறவு கொண்டு வாழ, இறைவனோடு நாங்கள் பயணிக்க, இறை உறவிலே இணைக்கப்பட்டவர்களாக வாழ வளர தூய்மையான வாழ்க்கை எங்களுக்கு மிகவும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த தவக்காலத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், தவம் செய்கின்றோம், ஒருத்தர் முயற்சிகளில் நாங்கள் ஈடுபடுகின்றோம், நோன்பு இருக்கின்றோம், இறைவண்டலிலே நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த தவக்காலத்தில் எங்களால் என்னென்ன தவ முயற்சிகள் செய்ய முடியுமோ, என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்ள முடியுமோ அனைத்திலும் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். பலர் வருவார்கள், பலர் இருக்கிறார்கள். இந்த 40 நாள் ஒருத்தர் இருக்கிறேன், நோன்பு இருக்கிறேன், தமிழ் எதுவுமே இந்த வாழ்க்கையில் நடப்பதே இல்லை. ஆண்டவர் எந்த அறமே எனக்கு புரியவே இல்லை. எதையுமே ஆண்டவர் எனக்கு காட்டவும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையை மாற்றவும் இல்லை. நான் இருந்த பிரயோசனம் வந்து கூட கேட்கிற அளவுக்கு பலர் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றை மட்டும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் வாழ வேண்டும். தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் பயணமாக வேண்டும். தூய்மையான உள்ளத்தோடு எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும். பொருட்களாக இருந்தாலும், முயற்சியாக இருந்தாலும், விரை வேண்டதாக இருந்தாலும், பல பல முயற்சிகளாக இருந்தாலும், தவக்கால செயற்பாடுகளாக இருந்தாலும், ஏன் நாங்கள் சிலுவை பாதைகளுக்கு எல்லாம் செல்லுகின்றோம், பல தவ முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். எவற்றை தான் நாங்கள் செய்தாலும் அங்கே எங்களுக்கு தேவையானது தூய்மையான உள்ளம். தூய்மையான உள்ளத்தோடு எங்களை நாங்கள் ஆண்டவரோடு இட்டுச் செல்லுகின்ற பொழுது, எங்களை நாங்கள் ஆண்டவருடைய பாதையிலே வழிநடத்திச் செல்கின்ற பொழுது நாங்களும் தூய்மை அடைகிறோம், எங்களோடு வாழ்வர்களையும் தூய்மையாக்குகின்றோம். தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் இறைவனை அனுபவிக்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகின்றார், தூய உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். இந்த தவக்காலத்தில் நாங்கள் கடவுளை அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால், இறைவனை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவித்து அவரோடு வழிநடக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய உள்ளம் தூய்மை அடைய வேண்டும். இதற்காகத்தான் பங்கு தலங்களிலே பங்கு தந்தையர்கள் பல குருக்கள் சொல்லுகின்றார்கள், பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள். இந்த தவக்காலம் அருளின் காலம், புனிதத்தின் காலம், ஆண்டவரோடு உரையாடி உறவாடி மகிழ்கின்ற காலம், ஆண்டவரோடு நெருக்கமாகின்ற காலம். இந்த காலத்தில் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள். எதற்காக? உங்களுடைய உள்ளம் தூய்மை அடைய வேண்டும். ஆண்டவருடைய பாடுகளையும் மரணத்தையும் சிந்திக்கின்ற நாங்கள் நம்முடைய உள்ளத்தை தூய்மையான நிலையில் வைத்திருக்கின்ற பொழுதுதான் அவருடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் எனதாக்கி நாம் வாழ முடியும். உணர்வுகள், ஆண்டவர் பட்ட பாடுகள், அவற்றை நான் சிந்திக்கின்றேன். ஆண்டவர் பட்ட வேதனைகள், அவற்றை நான் சிந்திக்கின்றேன். ஆண்டவர் பட்ட துன்பங்கள், அவற்றை நான் சிந்திக்கின்றேன். இவ்வாறாக சிந்திக்கின்ற எனக்கு உள்ளுணர்வுகள் ஆண்டவரோடு உந்தப்படுகின்ற பொழுதுதான் நான் இறைவனை அனுபவிப்பவனாக மாற்றப்படுகின்றேன்.
ஜோன் கொலம்பானி என்ற ஒரு அருளாளர் முத்திப்பேறு பெற்ற நிலையிலே இருக்கின்றார். அவர் எப்பொழுதுமே கோபப்படுபவர், கோபத்திலேயே தன்னை இட்டுக் கொள்பவர். எதை செய்தாலும் அங்கே ஒரு திருப்தி இல்லை, கோபம். அவருடைய மனைவியோடு எந்த நாளும் ஒரே சண்டை, எந்த நாளும் வாய்த்தர்க்கம், அங்கே ஒரு நிம்மதி என்பது கிடையாது. இந்த குடும்பத்திலே ஒரே சண்டையும் குரோதமும் துர்க்குணங்களும் தான் அங்கே இருந்து கொண்டு வந்தது. இவ்வாறாக இருக்கின்ற பொழுது ஒரு முறை ஜோன் கொலம்பானி வெளியே சென்று வீட்டுக்கு வருகின்ற பொழுது நிறைய சமைக்கவில்லை. அதனால் ஆத்திரம் கொண்ட அவர் அவள் மீது கட்டல் சினம் கொண்டு கட்டல் கோபம் கொண்டு அவளை தாக்குகின்றார், அவளை அடிக்கின்றார், அவரோடு முரண்படுகின்றார். இவ்வாறாக இருக்கின்ற நிலையிலே மனைவி என்ன செய்கின்றார்? ஒரு பொருளை எடுத்து அவருடைய முகத்திற்கு வீசுகின்றார். முகத்திலே வீசுகின்ற பொழுது அங்கே அந்த பொருள் அவருடைய தலையில பட்டு நெத்தியில குத்தி அதை கீழே விழுகிறது. அங்கே ஒரு காயம் ஏற்படுகின்றார். அந்த பொருளை எடுப்பதற்காக கீழே துணைகின்றார். பார்க்கின்றார், அது ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கின்றார். அது புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு. அன்றிலிருந்து அந்த புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறை அவர் சட்டுச்சட்டாக வாசிக்க தொடங்குகின்றார். உள்ளத்தில் எடுக்க நினைக்கின்றார். அவருடைய வரலாறுகளையும் எடுத்தெடுத்து வாசிக்கின்றார். வாசிக்க மனசிலே நான் ஏன் புனிதராக முடியாது என்ற ஒரு எண்ணம் அவருக்குள் எழுகின்றது. அந்த புனிதருடைய வரலாறை வாசித்து முடிவிலே அவர் புனிதராக வேண்டும் என்ற ஒரு நட்பாசையிலே வாழ்க்கையை புனித நிலையிலே வாழப் தொடங்குகிறார். அன்றிலிருந்து வீட்டிலே ஒரு அமைதி, மகிழ்ச்சி, சந்தோஷம். அப்பொழுது அவர் நினைக்கின்றார், புனித வாழ்க்கையின் மூலமாக நான் இறைவனையுடைய குடும்பத்திலே அமைதியின் வடிவிலே, மகிழ்ச்சியின் வடிவிலே, ஒற்றுமையின் வடிவிலே, நிம்மதியின் வடிவிலே, ஆறுதலின் வடிவிலே நான் அனுபவிக்கின்றேன் என்று சொல்லி மனமகிழ்ச்சி கொண்டார். இன்றைக்கு அவர் ஒரு முத்திப்பேறு பெற்றவராக இருக்கிறார். அது வேறுடைய புனிதராக முன்னிலைப்படுத்தப்பட இருக்கிறார். ஆகவே ஏன் நாங்களும் புனித நிலையை அடைய முடியாது? இந்த தவக்காலத்திலே ஏன் நாங்கள் புனித நிலையை அடைய முடியாது? புனிதனுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் சற்று வாசிக்கின்ற பொழுது, இறைவனுடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து இறைவனுடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்திற்குள் செல்லுகின்றது. அந்த மாற்றம் தான் என்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்குள் கொண்டு சேர்க்கின்றது. ஆகவேதான் இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திப்போம். புனிதர்களுடைய வரலாறுகள் எங்களுக்கு புனித வாழ்வை வாழ்வதற்கு ஒரு முன்னடையாளங்களாக இருக்கின்றது. புனித வாழ்வை வாழ்வதற்கான ஒரு வழிவகையாக இருக்கின்றது. அதே நேரத்தில் என்னுடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து சிந்திக்கிறோம். அந்த வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகளை ஒரு புனித நிலைக்கு கொண்டு செல்லுகின்றது. நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையிலே உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் நாங்கள் வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு புனித நிலையை அடைகின்றது. ஒருவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, ஒருவரை உற்று நோக்குகின்ற பொழுது, பொய்மையில் இருந்து உண்மையின் நிலைக்கு நாங்கள் வருகின்ற பொழுது அங்கே ஒரு புனித வாழ்க்கை எங்களுக்குள் வாழப்படுகின்றது. ஆகவேதான் ஒரு புனிதமான வாழ்க்கையை, ஒரு தூய்மை நிலைக்குள்ளங்களை பெற்றுச் செல்லுகின்றது. இவ்வாறு ஆண்டவருடைய ஆடையை உருமாற்றத்தின் போது பிரகாசமாக ஒளிர்ந்ததோ அதே போன்று எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பிரகாசமாக ஒளிர வேண்டும். இந்த தவக்காலத்திலே அர்த்தமுள்ள வகையிலே நாங்கள் தவ முயற்சிகளை செய்து, ஒருத்த முயற்சிகளை செய்து, இறை வேண்டுதல்களை செய்து நாங்கள் இறைவனுக்கு ஏற்ற உரிய நல்லங்களாக நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு பெற்று எங்களுக்கு யாரும் திட்டவிளைக்காக அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய மகிழ்ச்சியிலே உங்களுடைய மகிழ்ச்சியை காண நாங்கள் முன்னிப்போடு செய்யப்பட வேண்டும். இந்த நாளிலே அந்த பாயை கிறிஸ்து அங்கிருந்து மனம் உருமாற்றம் அடைகின்ற பொழுது அங்கே சிறுகளை சொல்லுகின்ற வார்த்தைகள், எழுந்திருங்கள் அஞ்சாதீர்கள், எழுந்திருங்கள் அஞ்சாதீர்கள். பாவ வாழ்க்கையில் இருந்த தவக்காலத்திலே நாங்கள் எழுந்திருப்போம். ஆண்டவரோடு வழிநடக்கின்ற உணர்வுகளோடு நாங்கள் வழிநடக்கின்ற பொழுது எங்களுக்கு அச்சம் தேவையில்லை, பயம் தேவையில்லை. ஏன் தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது ஆண்டவருக்குள் நாங்கள் நிலை பெறுகின்றோம். ஆண்டவர் எங்களுக்குள் வாழ்கின்றார். அந்த எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் நாங்கள் வாழுகின்ற பொழுது எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை, எதற்கும் பயம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. என் தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் ஆண்டவரை அனுபவிப்பவர்களாகவும் ஆண்டவரோடு வாழ்வர்களாகவும் நாங்கள் மாற்றப்படுகின்றோம். ஆகவே தவக்காலத்திலே நாங்கள் அர்த்தமுள்ள வகையிலே வாழ்க்கையை வாழ் நல்ல பாவ சமீபனம் செய்து பாவத்திற்காக மன்னிப்பு பெற்று தூய்மையான உள்ளத்தோடு அனுபவிக்க நாங்கள் பணிப்போடு செயல்படுவோம். அன்னைகளின் மூலமாக தூய்மையின் உள்ளங்களாக நாங்கள் வாழ்ந்து இறைவனுடைய பாதையிலே பிரபலமாகுவோம். எல்லாம் இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவரையும்
நிறைவாக ஆசீர்வதிப்பார்.